இப்போ இந்த லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பேக்ரவுண்ட் கலரை எப்படி மாற்றுறது, அதே மாதிரி வந்து ஃபாண்ட்டு கலரை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு டேகுக்குள்ளே, அதாவது இப்போ எனக்கு வந்து ஹெட்டிங் டேக் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அந்த டேகுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது, அதே மாதிரி ஃபாண்ட்டு கலர் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ வந்து H1ங்கிற ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு H1 கொடுத்துட்டு அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய நேமை என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேம் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸ்லாஸ் இந்த இருக்குது H1ன்னு கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த ரஹமத்துல்லாங்கிறது வந்து என்ன வந்து இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரஹமத்துல்லாங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா வந்து எனக்கு வந்து ப்ளூ கலரில் வேணும், அதாவது பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலரில் வேணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்போ ஜஸ்ட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இந்த H1க்கு பக்கத்தில் ஒரு ஃபேஸ் விட்டுட்டு அதே ஸ்டைல் தான், ஸ்டைல் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்க வேண்டியது. ஈக்குவல் டு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இல்லை ஈக்குவல் டு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு வந்து இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே டபுள் கோட்டுக்குள்ளே பேக்ரவுண்டு கலர்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. பேக்ரவுண்டு கொடுத்துட்டு ஒரு ஐஃபோன் இங்கே இருக்கும், ஐஃபோனில் இருக்குது, கலர்னு கொடுத்துட வேண்டியது. பேக்ரவுண்டு கலர் அதே மெத்தட் தான், பேக்ரவுண்டு கலர் கொடுக்குறது. அதாவது அந்த டேக்குக்குள்ளே H1ங்கிற டேக்குக்குள்ளே ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்டு கலர்னு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது கோலன் கொடுத்துட்டு என்ன கலர் சொல்லியிருக்கேன், ப்ளூ கலர். அப்போ ப்ளூன்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த ரஹமத்துல்லாங்கிறது வந்து பேக்ரவுண்டு கலர் வந்து இதில் வந்துடும், உனக்கு வந்து ப்ளூ கலரில் வந்துடும். இப்போ அதனுடைய ஃபாண்ட்டு வந்து ரெட் கலரில் வரணும்னா ரெட் கலரில் மாற்றிக்கலாம். அதே பக்கத்தில் அதே மெத்தடு தான். அதுக்கு ப்ளூக்கு பக்கத்தில் ஒரு செமிகோலன் கொடுத்துட வேண்டியது. இந்த செமிகோலன் கொடுத்துட்டு கலர் கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு எனக்கு வந்து இப்போ என்ன வேணும்னா ரெட்டுன்னு சொல்லியிருக்கேன், ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய எழுத்து வந்து ரெட் கலரில் வந்துடும்.